நடவடிக்கையும் தொடர் நகர்வுகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறது தான் இந்த அயோக்கியத்தன பாஜக சங்கி அரசினுடைய வேலை. இப்ப இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த பாஜக ஒன்றிய சனாதன சங்கி அயோக்கிய அரசுக்கு நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, சினிமா பாணியில சொல்லணும்னா, இந்த பிஜேபி RSS தேர்தல் ஆணையம் இதெல்லாம் பார்க்காது. ஜனம் டென்ஷன் ஆச்சு, டவுசரை உருவிட்டு ஓட விட்டுரும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். உலகாண்டில் இருக்கிற உட்காரி கொல்லாம விட மாட்டேன்ற மாதிரி நான் இருக்கிறேன். பேசுகின்ற வார்த்தைகள் உங்களுக்கு ஒருவேளை கடுமையாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு எரிச்சல் ஊட்டலாம். சனாதன சங்கிகளுக்கு எரிச்சல் ஊட்டினா எனக்கு பிரச்சனை இல்லை. சராசரி மக்கள் பார்க்கும்போது என்ன அபிராமன் இப்படி பேசுறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். என்னுடைய மக்களின் வேதனையிலிருந்து வலியிலிருந்து நான் பேசிக்கொண்டிருக்கேன். இந்த குடியுரிமையை பறிப்பதற்கு ஒரு அரசு ஒரு திட்டமிட்டு செய்து அதற்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையம் பாதுகாப்பா செயல்படுது அப்படிங்கிற வழிதான் நமக்கு. இப்படிப்பட்ட திட்டங்களை பிரச்சனைகளை நம்ம சட்ட ரீதியா சந்திக்க தயாரா இருக்கோம். இதனால் நீ வழக்கு போடு,